இன்னைக்கு நம்ம குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாலிடேக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஜெல்லி ரெசிபியை 10லேருந்து 20 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் நம்ம ஜெல்லி வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வர பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் பர்ஃபெக்டாக இந்த ரெசிபி செய்யலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி அகர் பயன்படுத்தி தான் செய்ய போகிறேன். அதாவது கடல் பாசின்னு சொல்லக்கூடிய அகர். இது எல்லா ஸ்டோர் ரூம்லேயும் அவைலபிளாக இருக்கும். அப்படி நீங்கள் அகர் யூஸ் பண்ணலை அப்படின்னா அகர் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அகர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறையா பெனிஃபிட் கிடைக்கிது. இது கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான தாவரத்துலேருந்து தான் இந்த கடல் பாசி நம்மளுக்கு தயாரிக்கிறாங்க. இது நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றதுனால எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இது சாப்பிட்றதுனால எக்கச்சக்கமான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். இதே மாதிரி கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்க, சம்டைம்ஸ் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே ஒருவித நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக அது பயன்படுது. உணவு குழாயில் ஏற்படக்கூடிய எரிச்சல், உடல் பருமன் பிரச்சனை, பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க இது தாராளமாக வீக்லி 2 டைம்ஸ் கூட சாப்பிடலாம். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம மருந்தாக இதை பயன்படுத்தும் போது வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாமல் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி இதோட நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா குளிர் டயத்தில் இது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கோடை காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதே போல் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை இது குணப்படுத்துது. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கைகளால் நீங்கள் பிச்சா கூட ஈஸியாக வரும். அப்படி இல்லைன்னா சிசர் பயன்படுத்தி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவருக்கு இதை மூடி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. கிர்ணிப்பழம் பயன்படுத்தி தான் இந்த ஜெல்லி செய்ய போகிறேன். அதாவது முலாம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிர்ணிப்பழம். ஊறுற டைமில் பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் பயன்படுத்தி கூட இந்த ஜெல்லி நீங்கள் ரெடி பண்ணலாம். நல்லா இனிப்பான பழமாக பார்த்து பயன்படுத்துங்க. பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ள விதையை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ பாருங்கள், அந்த விதையிலேருந்து கிடைச்ச ஜூஸ் தான். அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பழத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பழம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச கடல் பாசியை இப்போ ஓப்பன் பண்ணி காய்ச்சி பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும்போது அதிக நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமே நம்மளுக்கு கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நான் பசும் பால் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இது மருந்துக்கு பயன்படுத்துகிறதா இருந்தால் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பால்லையே இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துடும். நார்மலாக இது தண்ணி பயன்படுத்தி தான் வேக வைப்பாங்க. நான் இன்றைக்கி தண்ணி பயன்படுத்தாமல் பால் மட்டும் பயன்படுத்தி செய்ய போகிறேன். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தண்ணியில் கடல் பாசியை நல்லா வேக வச்சுட்டு கம்மிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கடல் பாசி கரைஞ்சால் போதும். கடல் பாசி கரைஞ்சி ஆற வச்ச பாலை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரையிற டைமில் ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஸா விதைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாலில் கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடல் பாசியை நம்ம பால் சேர்த்து வேக வைக்கிறனால கொஞ்சம் பால் நம்மளுக்கு தெரியாக தான் கிடைக்கும். விருப்பப்பட்டால் நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச கிர்ணிப்பழ ஜூஸை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்ச சப்ஸா விதைகளையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு வெளியே வச்சு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னு நல்லா செட் ஆகி வந்துடும். இது நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியிலே வச்சு நார்மல் டெம்பரேச்சருக்குள்ளே வச்சு காட்டுறேன். பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது செட் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 1/2 hourக்கு வெளியே ஆற விடுங்க. 1/2 hourக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. 1 மணி நேரத்தில் ஜெல்லி ரெடி ஆயிரும். பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இது நம்ம நார்மலாக வெளியே வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கடித்து சாப்பிட்றது போல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக வெளியே வச்சு யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு. இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெடி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு. கண்டிப்பாக இந்த ஹாலிடேக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஜெல்லி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாயில் வச்ச உடனேயே தொண்டையில் வலிக்கிட்டு போயிடும். ரொம்பவே குட்டீஸ்க்கு பிடிச்சமான ஒரு ஜெல்லி ரெசிபி நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நம்ம சேனலில் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வர எல்லோருக்கும் பிடித்தமான ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்த் ரெசிபி நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹாலிடேக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இது நீங்கள் எந்தவித ஃப்ரூட் வேணால் பயன்படுத்தி இந்த ஜெல்லியை நீங்கள் ரெடி பண்ணலாம். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாயில் வச்சதும் தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாதுங்க. இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.